வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் ஐஏஎஸ் தேர்வில் கேட்கப்பட்ட ரொம்பவே கடினமான 10 கேள்விகளை பற்றியும் அதுக்கான பதில்களை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோலா கரடிகள் பொதுவாக என்ன உணவை சாப்பிடும் அப்படின்ற கேள்வி. இதற்கான பதில்கள் அப்படின்னு பார்க்கும்போது மூங்கில்கள், யூக்கலிப்டிஸ் மரங்கள், ஆலோவேராக்கள் இல்லைனா வாழைப்பழங்கள். இதற்கான சரியான பதில் அப்படிங்கிறது யூக்கலிப்டஸ் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா பொதுவாகவே கோலா கரடிகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவாக இருக்குது. பொதுவாகவே அதை தான் இந்த கோலா கரடிகள் அதிகமாக சாப்பிடுது. அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்க போகிற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், பிரான்ஸில் இருக்கக்கூடிய ரொம்ப பிரபலமான ரொட்டி எது அப்படிங்கிறது தான். இதற்கான பதில்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரியோச் அப்படின்ற ரொட்டி, இல்லைனா ஃபக்கோடா அப்படின்ற ரொட்டி, வெள்ளை ரொட்டி, கடைசியாக சியாஃபட்டா அப்படின்ற ரொட்டி. இதற்கான சரியான பதில் அப்படிங்கிறது ஃபேக்கோடா அப்படின்ற ரொட்டி தான். இந்த ரொட்டி பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரான்ஸ் நாட்டில் ரொம்ப ஃபேமஸ். சொல்லப்போனால் இதுக்கு ஒரு தனி அங்கீகாரமே பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற கேள்வி என்ன அப்படின்னு, ஜப்பானோட அதிகாரப்பூர்வமான நாணயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விக்டரி அப்படின்ற நாணயமா, இல்லைனா யுவான் அப்படிங்கிற நாணயமா, இல்லைனா என் அப்படிங்கிற நாணயமா, இல்லைனா டாலர்களா? இதற்கான சரியான பதில் அப்படிங்கிறது என் அப்படிங்கிற நாணயங்கள் தான். இதை தான் ஜப்பானில் அதிகாரப்பூர்வமான அஃபிஷியலான நாணயமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து நம்ம நாலாவதாக பார்க்க போகிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இடி மற்றும் மழையை பற்றி வரக்கூடிய பயம் என்ன, ஃபோபியான்னு சொல்லுவாங்கள்ல, அது என்ன அப்படின்றதுக்கான பதில்கள் அப்படின்னு பார்க்கும்போது அக்கோராஃபோபியா, ஓம்ஃப்ரோஃபோபியா, அக்ரோஃபோபியா, கிளாஸ்ட்ரோஃபோபியா. இதற்கான சரியான பதில் ஓம்ஃப்ரோஃபோபியா. ஓம்ஃப்ரோஃபோபியாவை பொறுத்தவங்க பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பயத்தன்மை இருக்கக்கூடிய ஒருத்தவங்களாக இருப்பாங்க. இந்த மழையை பார்த்தாலோ இல்லைனா இடியை கேட்டாலோ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிடும். அதை பார்த்தா ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. பொதுவாக இந்த ஓம்ஃப்ரோஃபோபியா அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா நிறைய மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காமனான ஃபோபியா தான். ஏன்னா நிறைய பேருக்கு இடி சத்தத்தையோ இல்லை மழையை பார்த்தாலோ ஒரு விதமான பயம் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற கேள்வி, லத்தீன் லாங்குவேஜில் கார்பே டியம் அப்படின்ற என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தான். இதற்கான பதில்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மொமெண்ட்டை நீங்கள் அனுபவிக்கணும், தருணத்தை அனுபவிக்கிறது. இரண்டாவது பயம் வேணாம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு. மூணாவது மன்னிக்கவும், அதை நான் தெரியாமல் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. கடைசியாக வணக்கம் அப்படின்னு ஒருத்தவங்கள வெல்கம் பண்ணுறதுக்கு. இந்த கார்பே டியம் அப்படின்றதுக்கு உண்மையான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மொமெண்ட்ஸையும் அனுபவிக்கணும், அதாவது தருணத்தை அனுபவிக்கவும் அப்படின்ற ஒரு அர்த்தம் தான் வரும். இதுதான் பார்த்திங்கன்னா ஒரிஜினலான பதில். அடுத்து நம்ம ஆறாவதாக பார்க்க போகிற கேள்வி, இப்போ நம்ம பார்க்க போகிற நாடுகளில் ஆப்பிரிக்காவில் இல்லாத ஒரு நாடு எது அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல மொராக்கோ அப்படின்ற நாடா, இல்லை ஏமன் அப்படின்ற நாடா, இல்லை சூடான் அப்படிங்கிற நாடா, கடைசியாக அல்ஜீரியா அப்படிங்கிற நாடா. இந்த நாடுகளில் எது ஆப்பிரிக்காவில் இல்லை அப்படின்றதான் கேள்வி. இதற்கான சரியான பதில் ஏமன் அப்படிங்கிற நாடு பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டத்துக்குள்ளே வராது. அடுத்து நம்ம ஏழாவதாக பார்க்க போகிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பூமியுடைய நுரையீரல் அப்படின்னு கருதப்படுற ஒரு இடம் என்ன? இதற்கான சரியான பதில்கள் அப்படின்னு பார்க்கும்போது அமேசான் மலைக்காடா, இல்லைனா மிசிபிசி நதியா, சஹாரா பாலைவனமா, இல்லைனா எவரெஸ்ட் சிகரமா? இதில் எது பூமியுடைய நுரையீரல் அப்படின்னு சொல்லப்படுது? இதற்கான சரியான பதில் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட். இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா பூமியில் இருக்கிற மக்களுடைய பல பேரோட அந்த ஆக்சிஜன் தேவை அப்படிங்கிறத இதுதான் பூர்த்தி பண்ணிகிட்ருக்கு. அதனால தான் பூமியோடைய நுரையீரல் அப்படின்னு இந்த ஒரு அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டை சொல்லுவாங்க. இல்லை முக்கியமான இன்னொரு விஷயமே இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது மனுஷங்க உபயோகப்படுத்தக்கூடிய நிறையா அந்த மூச்சு காற்று ஆக்சிஜன் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா மலைக்காடுகளை விட அதிகமாக கடலில் இருக்கக்கூடிய தாவரங்கள்லேருந்து தான் கிடைக்குது. அடுத்து நம்ம எட்டாவதாக பார்க்க போகிறது சூஷி அப்படின்ற உணவு எந்த நாட்டை சேர்ந்தது? இதற்கான பதில்கள் ஜப்பானா, சீனாவா, அமெரிக்காவா, தென்கொரியாவா? இதற்கான சரியான பதில் ஜப்பானில் தான் பார்த்திங்கன்னா இந்த சூஷி அப்படின்ற உணவை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக சமைப்பாங்க. அங்கேருந்து அதோட ஆர்ஜின் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து நம்ம ஒன்பதாவதாக பார்க்க போகிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மோனலிசா எந்த நூற்றாண்டில் வரையப்பட்டது? மோனலிசா அப்படின்ற டிராயிங் எந்த நூற்றாண்டில் வரையப்பட்டது அப்படிங்கிறதான் கேள்வி. இதற்கான பதில்கள் 18
18ஆம் நூற்றாண்டு, 15ஆம் நூற்றாண்டு, 16ஆம் நூற்றாண்டு, 14ஆம் நூற்றாண்டு? இதற்கான சரியான பதில் 16ஆம் நூற்றாண்டு. 16ஆம் நூற்றாண்டு தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மோனலிசா ஓவியம் அப்படிங்கிறது வரையப்பட்டுச்சு. கடைசியாக நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிரேட் கேட்ஸ்பை அப்படின்ற நாவலை எழுதினது யார்? டியோ டால்ஸ்டாயா, ஹெமிங்வேயா, ஸ்டீஃபன் கிங்கா, இல்லைனா ஸ்காட் ஃபிட்ஸ்ஜெரால்டா? இதற்கான சரியான பதில் எஃப். ஸ்காட் ஃபிட்ஸ்ஜெரால்ட் அப்படிங்கிறதா. இவர் தான் வந்து கிரேட் கேட்ஸ்பை அப்படின்ற நாவலை எழுதினார்.